சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியாத ரீசன் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டேன், எதனால் வீடியோ பண்ண முடியலை அப்படின்ட்டு. ஒரு சில பேர் டவுட் கேட்குறீங்களா, அதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காண்டி இந்த வீடியோ நான் போடுறேன்னா, பூண்டு நீங்கள் பழைய வீடியோ போட்டிங்கக்கா, அதில் நீங்கள் 2 பூண்டு போட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக எப்படி நீங்கள் பூண்டு போடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு வீடியோவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு. அந்த அம்மாக்காண்டி நான் கொஞ்சம் மெனக்கட்டு அது எப்படி போடணும் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் போட்டே வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன், அது மணிக்கே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு அப்போ பழைய வீடியோவில் 2 பூண்டு போட்டிருக்கோம். இப்போ புது வீடியோவில் நாங்கள் 1 பூண்டு தான் போடுறோம். பார்த்துக்கோங்க, 1 பூண்டு தான் போட்டு இப்படி மேலே சீல்லாம் அடிக்க மாட்டேன். சீலிங் அடிக்காமல் 8க்கு 12 அட்டை இருக்குது பாருங்கள், லேபிள் அடிச்சிருக்கோமா. இது உங்களுக்கு மாடக்காண்டி ஒரு பழைய அட்டை எடுத்திருக்கேன். அடிச்சிருக்கோமா, இப்படி கீழே இப்படி மடித்து இப்படி பின் பண்ணிடுது. இங்கே பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டாப்லர் பின் எடுத்துட்டு இப்படி அடிச்சிட வேண்டியதான். எதுக்கு இதுக்கு நம்ம சீலிங் அடிக்காமல் நம்ம பண்ணுறோன்னா, காற்று கொஞ்சமாச்சும் போகணும். இல்லாட்டி என்ன செய்யுங்க, சீலிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுருங்க. ஏன்னா பூண்டு உங்களுக்கு காற்று போகாமல் இருந்தால் உங்களுக்கு தாங்காது, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வெம்பி போனாப்பில் ஆகிடும். அதனால் அவங்க எத்தனை நாள் கழித்து கடைக்காரங்க விற்கிறாங்களேன்னு தெரியாது இல்லையா. அதனால் நீங்கள் இப்படி காற்று போகிறாப்புல சீலிங் அடிக்காமல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கடையில் கொஞ்சம் 4-5 நாள் 6 நாள் நிப்பாட்டி விற்றாலும் அது வாட்டுக்கு கிடக்கும். அதே மணிக்கே இங்கிட்டு 6 பூண்டு இங்கிட்டு ஒரு 6 பூண்டு அடிச்சிருங்க. அடித்து நீங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். சரிக்கா, நான் எத்தனை பீஸ் 5, அதாவது ஒவ்வொரு ஊரில் 5 அடிக்கிறாங்க, ஒவ்வொரு ஊரில் 12 பீஸு. ஒரு பீஸ் 5 ரூபா மணிக்க 60 ரூபாய்க்கும் வரும். ஒருத்தவங்க 10 பீஸ் அடித்து 35 ரூபான்னு கொடுக்குறதா என்கிட்ட ஒரு லேடி ஃபோன் அடித்து சொன்னாங்க. அது உங்கள் ஊரில் எப்படி என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அது கூட கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. எப்பயுமே நீங்கள் வியாபாரம் பார்க்குறது எங்கிட்ட அந்த பொருளை கொடுக்கவா, நீங்கள் விற்று கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க. எந்த ஒரு வியாபாரமும் நீங்களே பார்த்தா தான் அதில் ஒரு லாப நஷ்டம் என்னன்னு தெரியும். கடைக்காரங்களை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி இதில் என்ன நெளிவு சிலிவு இருக்குன்னு நீங்கள் நேரடியாக போனால் தானே கிடைக்கும். என்கிட்ட பேசி எல்லா விவரமும் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி எல்லாமே நான் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் வீடியோ நிறையா பண்ணி போட்டுட்டேன். இதுக்குரிய எல்லா மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே நான் போட்டுட்டேன். போட்ட பிறகும் ஃபோனிலேயே எல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனில் எல்லா விவரம் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ அவங்க ஜாமானும் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே வாங்கியிருக்கல. வாங்கிக்காமையே எனக்கு சொல்லுங்கக்கா இதை எப்படி செய்யணும், ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா அவங்ககிட்ட நான் எவ்வளோ தூரம் நான் விவரமாக சொல்ல முடியும். அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ அப்படின்னாச்சும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கூட டவுட்லாம் கேட்டிங்கன்னா ஓகே. ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு விவரமாக ஃபுல்லுன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நான் ஃபுல்லு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். எனக்கு வேலை இருக்கும், ஃபேமிலியை பார்க்கணும், இந்த பேக்கெட் போடுற வேலையும் இருக்கு இல்லையா. அதனால் சின்னதாக தான் ஆரம்பிக்கிற தொழிலை கொஞ்சம் தெளிவாக நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எத்தனை கிராம் போட முடியலை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மட்டும் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா ஏக்கா ஜீரகம் வாங்கியிருக்கேன், இது எத்தனை இப்போதைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு டவுட்டு இருந்து உண்மையிலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நைட்டு பண்ணிடுவேன். பண்ணாமலாம் நான் இருந்ததே கிடையாது, யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, வெள்ளைப்பூடு இப்படி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 6. ஒரு பூண்டு வைங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 3க்கு 3 கவர் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லேபிள் எஃப்எஸ்எஸ்சி நம்பர்லாம் இப்போ முக்கியமாக கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வேணுமான்னு கேட்குற லேடிஸும் நிறையா இருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடங்கும்போது உங்களால் எடுக்க முடியலை அப்படின்னா போக போக எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. வெள்ளைப்பூடி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன்.
நேரடியாக நீங்கள் விற்கிறதா இருந்தால் 45 ரூபாய்க்குன்னு கூட நீங்கள் விற்கலாம். ஆனால் இதோட பொருள் வந்து உங்களுக்கு 60 ரூபாய்க்கு இருக்கும் இல்லையா. இங்கிட்டு ஒரு 6 இங்கிட்டு ஒரு 6னா 12, 60 ரூபாய்க்கு இருக்கும். கடைக்காரவங்களுக்கு நீங்கள் 40 ரூபா 40 ரூபானா அவங்களுக்கு ஒரு 15 ரூபா லாபமாக இருக்கும். சரிங்களா. சின்னதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளைப்பூடையும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல லாபமாக இருக்கும். தோழி நீங்கள் கேட்டிருந்ததுக்கு உங்களுக்கு வீடியோவாகவே நான் பண்ணிட்டேன். வெள்ளைப்பூடு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஓகேவா. இதே மாதிரிக்கு இங்கிட்டும் 6 அடிக்கணும். இந்த அட்டையோட சைஸ் வந்து 8க்கு 12. அப்புறம் உங்களுக்கு இப்படி பொருளோட அட்டை வேணும் அப்படின்னாலும் ஓகே தான். இப்படி ப்ளெயினாக எனக்கு அட்டை வேணும்னாலும் ஓகே தான். ப்ளெயின் அட்டைன்னா இந்த லேபிள்லாம் வராதுப்பா, அதையும் சொல்லிக்கிறேன். லேபிள் வராமல் ப்ளெயின் அட்டை உங்களுக்கு 8க்கு 12 இருக்கட்டும், அப்புறம் 10க்கு 15 இருக்கட்டும், இல்லாட்டி பட்டசோம்பு அடிக்கிற அட்டையாக இருக்கட்டும், என்ன அட்டை உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னாலும் நீங்கள் எஸ்எஸ் சேனல் நம்பர் கொடுத்துருப்பேன் கீழே அந்த பாக்ஸில். நீங்கள் அதை பார்த்து எனக்கு கால் பண்ணி உங்கள் ஊரில் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டையை நான் அனுப்பிச்சி வச்சுருவேன். ஒவ்வொரு சமயம் ஊர் வந்து ரீச் ஆக முடியல. இப்போலாம் 10 கேஜி பண்ண முடியாது. முடிஞ்சளவு 30 கேஜி 30 கிலோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. 10 கிலோ பண்ணுங்கள், 5 கிலோ பண்ணுங்கன்னா தயவுசெய்து நான் பண்ண மாட்டேன். இப்போயே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பல்காக எடுக்கணும், 30 கிலோ அப்படின்னு பல்காக எடுக்கணுன்னா பண்ணுங்கள். இல்லாட்டி வேணும் குறைஞ்சமாக கேட்டிங்கன்னா பண்ண முடியாதுப்பா, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா. உங்களுக்கு இப்போ டவுட் வெள்ளைப்பூடுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகிடும். சின்னதாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேற்கொண்டு நிறையா வீடியோ பார்க்கணும், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இது எப்படின்னா நான் அடுத்தடுத்து கமாண்டில் வர்றவங்களுக்கு பதில் சொல்கிற மணிக்கு தான் அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா. அதனால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். மிக்க நன்றி நேயர்களுக்கு.